கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்டம் ஜவளகிரி வனசரகத்தில் நம்ம தேவரபேட்டை காப்பு காட்டு அருகில் நாங்கள் நின்றிருக்கிறீங்க. இங்கே வந்து தொட்டவுப்புனூர் கிராமத்துக்கு வருவாய் கிராமம் தாசரப்பள்ளி கிராமத்துக்கு சேர்ந்த சம்பங்கரெட்டி என்பவர் தோட்டத்தில் வந்து நாங்கள் நின்றிருக்கிறோம். இது வந்து அவங்க வந்து மாங்காய் விவசாயி வந்து ஒரு அருமையாக ஒரு 20-25 ஏக்கர் வரையும் மாங்காய் தோட்டம் இருக்குது. இது வந்து அடிக்கடி வந்து இந்த தேவரபேட்டை காப்பு காட்டிலேருந்து வெளியேறிய யானைகள் அதிக சேதாரம் எங்கள் மாங்காய் தோட்டம் எல்லாமே வீடியோங்க நாங்கள் இதில் இருக்குது, நாங்கள் எல்லாமே அனுப்பி விடுவோம். இது இல்லாத வனத்துறையினர் வந்து இந்த பக்கம் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக தான் பார்க்குறாரு. சரியான முறையில் வந்து தடுப்பு வேட்டை காவலர்கள் ஆகட்டும், இந்த தளி செக்ஷனில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டு கொஞ்சம் ஆக்டிவாக வேலை கொடுக்கணும் இவருக்கு. இது இல்லாத ஒரு மாதத்துக்கு வந்து 15 முறை 20 முறை வந்து இந்த மாதிரி மாங்காய் தோட்டத்தில் வந்து சேதாரம் படுத்தும். அதிகமாக பாரு கொம்புகள் எல்லாம் முறிச்சு போட்டிருக்கு, காயெல்லாம் சாப்பிட்டு இருக்குது. கிட்ட இந்த தோட்டத்தில் வந்து 3 டன்னுக்கு மீதி சாப்பிட்டு இருக்குது காய். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை மேலே வந்து கடன் பண்ணி மருந்தடித்து இங்கே மார்க்கெட்டுக்கு போனால் ரேட்டு கிடையாது. இப்படி இருக்கும்போது மாங்காய் தோட்டத்தில் வந்து இது 3வது முறை வந்து சம்பங்கரெட்டி தோட்டத்தில் சாப்பிட்டு இருக்கிறது. இதுக்கு வந்து நாம் இப்போ வரும்போது தான் வனத்துறை ஒரு கார்டு வந்து பார்க்குறாரு. இதுக்கு ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து வந்திருக்காரு. இது இந்த மாதிரி வெளியேறிய காட்டு யானைகளுக்கு வந்து வனத்துறை ஆலோசியம்தான். இது வனத்துறை வந்து கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து அதிகமாக தடுப்பு வேட்டை காவலர்களை போட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அல்லது பயிர்களை மாங்காய் தோட்டம் இன்னொரு மாத காலம் இது காப்பாற்றி கொடுக்கணும். இவர் வந்து ஏமா நாம் ஒரு சொன்னால் அவங்க இன்னொரு பக்கம் ஒரு ஊரில் ஒரு ஆள் 2 பேர் வச்சுருக்காரு. அவங்க சொன்னால் யானை வந்து இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்குற இந்த தளி செக்ஷனில் இருக்கிறவங்க. இதுக்கு நாங்கள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக நாங்கள் வன்முறையாக இவங்க வனத்துறையை நாங்கள் கண்டிக்கின்றோம். ஏனென்றால் இப்போ இருக்கக்கூடிய ரேட்டில் பீன்ஸ் வந்து 100 ரூபா போகுது கிலோ, தக்காளி கொஞ்சம் ரேட் ஆகிருக்கு. யானைகள் அடிக்கடி வந்து இந்த தேவரபேட்டை காப்பு காட்டில் இது வெளியேற யானைகள் வந்து இந்த மாதிரி சேதாரம் படுத்தும். இதுக்கு சரியான இழப்பீடு இவங்க சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். 2வது ஏன்னா ஒரு 5 மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்து ஜவளகிரி வனசரகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஃபாரஸ்ட் பார்டரில் இருக்கிறது எல்லாமே வந்து நாங்கள் 20 mm ரோப் போட்டு எல்லாமே நாங்கள் டைட் பண்ணி கொடுக்குறோம். வனவிலங்குகள் வெளியே வராமல் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி கொடுத்துருக்காரு. இது மாவட்ட ஆட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. இது வனத்துறை மாவட்ட ஆட்சி அவர்களுமே வந்து நம்ம டிஎஃப்ஓ சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் இப்போதைக்கு வந்து இன்னும் 6 மாதத்து காலத்துக்குள்ளே விவசாயிகள் வந்து என்ன செஞ்சுருக்காரு பசலில் அதற்கு சரியான முறையில் வந்து இவங்க இழப்பீடு சரியான முறையில் கொடுக்க மாட்டார். லட்சக்கணக்கில் முதலீடு போட்டால் 10,000 15,000 கொடுக்குறாரு. இதுக்கு நாங்கள் வந்து சரியான முறையில் இழப்பீடு இந்த அரசாணையை மாற்றி 2016 அரசாணையை வச்சுட்டு தான் வனத்துறை இப்போதுமே கொடுத்துட்டு இருக்குது. இதுக்கு வந்து அரசாங்கத்துக்கு புதியதாக அரசாணையை மாற்ற சொல்லி நாங்கள் ஒரு கோரிக்கை தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக வைக்கிறோம். இது இல்லாத இந்த தோட்டத்திலே கிடையாது, பக்கத்தில் ஒரு சந்திராரெட்டி தோட்டம் மாங்காய் தோட்டம் எல்லாம் பெரிய பெரிய மரங்களெல்லாம் கொம்பெல்லாம் கீழே தள்ளி எல்லாமே சாப்பிட்டு போயிருக்குது. சேதாரம் அதிகமாக இருக்குது. இங்கே வெளியேறக்கூடிய 3 காட்டு யானைகள் முதல்ல வந்து 1 வரும், அப்புறம் 2 வரும், அப்புறம் 5 வரும். இந்த மாதிரி கூட்டமாக யானைகள் வந்து நியர் தான் இங்கே 0 பாயிண்ட் கர்நாடகாலேருந்து வரக்கூடிய யானைகளுக்கு பன்னேர்கட்ட வன சரணாலயத்துலேருந்து இப்படி இருக்கும்போது தளி செக்ஷனில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் வந்து இந்த காடுகளுக்கு வந்து கொஞ்சம் வேலை கொடுக்கணும். அவரே கொஞ்சம் ஆலோசனை பண்ணதுனால வந்து மெத்தனம் காட்டுறாரு. ஏன் வனத்துறை என்னன்றது ஒன்றுமே புரியாது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் பயிர்களும் எல்லாமே சேதாரம் அதிக அளவில் படுத்திட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது வனத்துறையினர் வந்து இந்த விவசாயிகளுக்கு விவசாயி விளைநிலங்களுக்கு யானைகள் காட்டுப்பணிகள் வராமல் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில தொண்டராணி செயலாளர் BK கணேஷ் ரெட்டி அல்லது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஆண்டுமே வந்து பயங்கரமாக யானைகளால் சேதாரம். இப்போதைக்கு ரீசெண்டாக தக்காளி பீன்ஸ் எல்லாமே சேதாரம் படுத்திட்டு அறுக்க 15 நாளுக்கு முன்னாடி வந்து எல்லாம் தொலைக்காட்சியில் போயிருக்குது. இப்படி இருக்கும்போது வனத்துறையினர் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆள் போட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நிலங்களுக்கு யானை காட்டுப்பண்ணி விடாமல் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் மாநில தொண்டராணி செயலாளர் BK கணேஷ் ரெட்டி நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.